அந்த பாதை மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த பாதை எப்படி இருக்கும் என்பது குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாதையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இங்க பாருங்கள், எங்கு புயல் உருவாகிறது, ஒவ்வொன்றாக நகர்ந்து சென்னை, இங்குதான் சென்னை இருக்கிறது. இதுதான் சென்னை. எனவே சென்னை பகுதி, அதற்கு முன்னால், சென்னைக்கு முன்னால் இது இப்படிதான் சென்று இங்குதான் கரையை கடக்க போகிறது, மசூலிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே. ஆனால் இதனுடைய தாக்கம், இதுதான் புயலின் மைய பகுதி. நாம் பார்க்கும்போது அடுத்த பார்க்கலாம். இந்த புயலின் மைய பகுதி தான். இந்த மைய பகுதி இருக்கும் இடத்தில் தான் காற்றானது 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர், என்னை போன்ற ஒரு 4 பேரை ஒரே சமயத்தில் தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு காற்று வீசும். அந்த அளவுக்கு காற்று பலமாக இருக்கும். இது அடுத்த புயலுக்கு அடுத்த பகுதி, மைய பகுதிக்கு அடுத்த பகுதி இது. இந்த இடங்களிலே 60 முதல் 80 வரை, மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசும். இந்த இடத்தில் தான் சென்னை பகுதி இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே காற்றின் வேகம் என்பது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் மணிக்கு வீசும். மழையானது மிகப்பெரிய மழை கொட்டுமா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு குறைவு. தற்போதைய நிலையிலே வாய்ப்பு குறைவு. ஆனால் விட்டு விட்டு மழை பெய்யும். அந்த மழையின் அளவு சில நேரங்களிலே கனமழை இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மழையாக, சென்னையை ஸ்தம்பித்து போகக்கூடிய மழையாக இருக்குமா என்றால் நிச்சயம் அதற்கான வாய்ப்பு குறைவு என்பதுதான் தற்போதைய வானிலை புகைப்படங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. ஆனால் அரபிக்கடலிலும் ஒரு காற்றழுத்தம், தீவிர காற்றழுத்தம் இருக்க மண்டலம் இருக்கு. தற்போது மண்டலமாக இது புயலாக மாறினால் அதற்கு தான் முதல்ல மோந்தோ பெயர், இது சென்மார் என்று அழைக்கப்படும். ஆனால் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு என கூறியிருக்கிறார்கள். எனவே அதனுடைய தாக்கம், இதனுடைய தாக்கம், மேற்கிலிருந்து காற்று ஈரப்பதம் உறிஞ்சப்படுவதால் கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சென்னை பெரிய மழையிலிருந்து தப்பியது என்று மட்டும் உறுதியாக தற்போதைக்கு சொல்ல முடியும். தற்போதைய நிலையை வைத்து சொல்ல முடியும் என்பதுதான் முக்கியம். அடுத்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த புயலின் வரைபடத்தை தற்போது பார்த்த நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்றால், மிகப்பெரிய தற்போது இரண்டு டிப்ரெஷன்ஸ் இருக்கின்றன. ஒன்று அரபிக்கடலில் இருக்கின்ற, மற்றொன்று இங்கு இருக்கிறது. இந்த டிப்ரெஷனிலே குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே வங்கக்கடல் இருப்பதுதான் இந்த புயல், இதுதான் புயலாக மாறப் போகிறது. தற்போது இதனுடைய வேகம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது கரையை கடக்கும் பொழுது ஒரு சூப்பர் சைக்ளோன், அதாவது 80 கிலோமீட்டருக்கு மேலே போகும்பொழுது அது 100-110 கிலோமீட்டர் வேகத்தை சூப்பர் சைக்ளோன் என்று அழைப்பார்கள். பொதுவாக இந்த சூப்பர் சைக்ளோன்கள் எல்லாம் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தை நோக்கி தான் செல்லும். ஆனால் இந்த புயலை தற்போது கணித்திருப்பது ஆந்திராவிலே காக்கிநாடா பகுதியிலே கலிங்கப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என கூறியிருக்கிறார்கள். எனவே தெற்கு ஆந்திர பகுதிகள், அதாவது திருவள்ளூருக்கு மேல் உள்ள பகுதிகள் எல்லாம் நல்ல மழை, அதாவது கனமழை. நல்ல மழை என்று சொல்வது தவறான ஒரு பிரயோகம். கனமழை பெய்யும் என்பதிலே மாற்று கருத்தில், அடை மழை என்பார்களே, அந்த பெருமழை பெய்யும். அதே போன்று திருவள்ளூர் பகுதியிலும் சென்னையிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெருமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. வழக்கம் போல மழை காலத்தில் இருக்கும் மழை போல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கின்ற அந்த காட்சிகள் இதில் மிக தெளிவாக கொடுத்திருக்கும். இது இன்றைய தினம் எப்படி இருக்கிறது, எல்லோ அலர்ட் தான் கொடுத்திருக்கிறார்கள் சென்னைக்கு. சென்னை மட்டும் தமிழகத்திற்கு. இது நாளைய தினம் பாருங்கள், நாளைய தினம் எல்லோ அலர்ட். இது 28ஆம் தேதி, 28ஆம் தேதியும் நமக்கு எல்லோ தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆந்திரா ஒடிசாவுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இது 29ஆம் தேதி ஆந்திரா ஒடிசா, இந்த 2 இடங்களுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 28ஆம் தேதி வரை எல்லோ அலர்ட். எல்லோ அலர்ட் என்றால் மழை கொஞ்சமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு வரலாம். வாட்ச், பார்த்து கொண்டிருங்கள், பெய்யலாம், பெய்யாமல் போகலாம். ஆனால் ஆரஞ்சு அலர்ட் என்றால் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெட் அலர்ட் என்றால் அதிகமாக 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். ஆரஞ்சு அலர்ட் என்றால் 10லிருந்து 20க்குள்ளாக பெய்யும். எல்லோ அலர்ட் என்பது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு மழை பெய்யலாம், பெரிய அளவுக்கு இருக்காது, கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். 28ஆம் தேதி பச்சை வண்ணத்தை கொடுத்து விட்டார்கள். எனவே மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது இன்னும் இது எந்தெந்த இடத்தில் எப்படி புயல் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். 2 மையங்கள் இருக்கின்றன. இதிலே மிக தெளிவாக அந்த புயல் எப்படி
சுழன்று கொண்டு 3 விதமான மையப்பகுதி, வால் பகுதி, மையப்பகுதி, வால் பகுதி, தலைப்பகுதி என 3 பகுதிகளாக இருக்கும். இப்படிதான் செல்லும். எனவே அதனுடைய காட்சிகளை தான் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது 2 டிப்ரெஷன்ஸ், அதாவது 2 மண்டலங்கள், ஒன்று அரபிக்கடல், ஒன்று வங்கக்கடல். அதே போன்று இங்கு அரபிக்கடல் இருக்கிறது. இது காற்றழுத்தம் தற்போது மண்டலமாக இருக்கிறது. இது குஜராத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக புயல்கள் மேற்கு வடமேற்கு என்று இங்கு வளைகுடாக்குத்தான் செல்லும் அரபிகள் உருவான. ஆனால் தற்போது இது மேற்கு பகுதியை நோக்கி செல்வதால் குஜராத் வழியாக கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என கூறியிருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவான இந்த புயல் நிச்சயமாக இந்த புயலாக உருவாகும் போது மோந்தோ என பெயர் வைப்பார்கள். இது தற்போதைய நிலையை ஆந்திரா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே இது வலுவடையலாம். ஆனால் 2 முக்கியமான விடயங்கள், இந்த புயல்கள் இப்படி இருந்தாலும் புயல்கள் வலுவடையும் பொழுது, மெதுவாக நகரும் பொழுது காற்றின் வேகத்தை விட மழை வீச்சு அதிகமாக இருக்கும். மெதுவாக நகர்ந்தால் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிக வேகத்தில் சென்றால் உடனடியாக அது திசை மாறுவதற்கும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள், மேலே ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே புயலானது அந்த இன்னும் காற்றழுத்தமாக இருக்கிறது, தீவிர காற்றழுத்தமாக இருக்கிறது. அது மண்டலமாக மாறி தீவிர காற்றழுத்த மண்டலம், புயல் சின்னம் என்பார்கள். அதற்கு பிறகுதான் புயல். அதாவது முதல் நிலை பகுதி தீவிர பகுதி, பிறகு மண்டலம், தீவிர மண்டலம் வரும்போது புயல் சின்னம் என்று அழைக்கலாம். அதன் பிறகு புயல், அதன் பிறகு சூப்பர் புயல், அதாவது தீவிர புயலுக்கும் உள்ள வித்தியாசம், காற்றின் வேகம் வித்தியாசப்படும். ஆனால் மழை அளவு ஒவ்வொரு புயலுக்கும் ஏற்ற மாதிரி. ஆனால் பொதுவாக கரை கடக்கும் போது காற்றின் வேகம் சற்று குறையும் போது மழையின் வீச்சும் குறையும் கரையை கடக்கும் பொழுது. அதன் பிறகு மழை பெய்யும். புயல் உள்ளே நிலப்பகுதிக்கு வந்த பிறகு மழை விட்டது என்று அது தைரியமாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் மழை அதிகமாக பெய்யும். கரையை கடந்த பிறகும் மழையின் வீச்சு அதிகமாக இருக்கும். உள்பகுதியிலே செல்ல மழையின் அளவு குறையும். ஆனால் தற்போதைய நிலைக்கு இந்த மோந்தோ புயலாகட்டும், ஒருவேளை அரபிக்கடலிலே புயல் உருவாகி தற்போது தீவிர மண்டலமாக இருக்கிறது, அது புயலாக மாறினால் அதற்கு தான் மோந்தோ புயல் முதலில், அதற்கு சென்யார் என்று வைப்பார்கள். மோந்தோவோ சென்யாரோ எந்த புயலாக இருந்தாலும் தற்சமயத்திற்கு தமிழகத்திற்கு பாதிப்பு உண்டா என்றால் மிக மிக குறைவு. ஆனால் ஓரளவு மழை பெய்யும். மழை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான மழை இருக்குமா என்றால் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் தனியார் வானிலையாளர்கள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையை வைத்து கணித்திருக்கிறார்கள். ஆனால் இது வானிலை என்பது நான் ஏற்கனவே கூறியது சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. எனவே தற்போதைய நிலையில் இப்படி இருக்கிறது. மற்ற மேலும் நேரம் போக போக நாளை காலை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக அடுத்த சிறப்பு நிரலின் போது நாம் விரிவாக விளக்குவோம். நன்றி நேயர்களே.